ஹலோ வியூவர்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நாம் WebRTC பற்றி பார்க்க போகிறோம். WebRTCனா என்ன, இது எங்கே யூஸ் ஆகுது அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். WebRTC இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா வெப் ரியல் டைம் கம்யூனிகேஷன். இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா வாட்ஸ்அப் மாதிரியான மெசேஜிங் அப்ளிகேஷன்ஸில் ஆடியோ அண்ட் வீடியோ கால்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அண்ட் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். அதனால் WebRTC யூஸ் பண்ணி நாம் கூட ஓனாக வீடியோ காலிங் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணிக்க முடியும். அதுலேயும் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா ப்ரௌசர்லேருந்தே நம்மளால் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியர் டு பியர் கம்யூனிகேஷனில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டெக்னாலஜி. நம்ம வீடியோ அண்ட் ஆடியோவை ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வரையுமே யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டேரெக்டாக ஒரு ப்ரௌசர்லேருந்து இன்னொரு ப்ரௌசருக்கு நம்மளால் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். WebRTC பேசிக்காக ஆடியோ அண்ட் வீடியோவை ஒரு ப்ரௌசர்லேருந்து இன்னொரு ப்ரௌசருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற வேலையை செய்யுது. ஆல்ரெடி நம்ம இது பியர் டு பியர் கம்யூனிகேஷனில் ஒர்க் ஆகக்கூடிய டெக்னாலஜின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சர்வரும் இதுக்கு தேவை கிடையாதுன்னு பார்த்தோம். ஆனால் இனிஷியலாக 2 ப்ரௌசருக்கு இடையில கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே சர்வரோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவை. இந்த ப்ராசஸை தான் சிக்னலிங்னு சொல்லுவோம். சிக்னலிங் சர்வர் இதோட வேலை என்னென்னா 2 ப்ரௌசருக்கு இடையில கம்யூனிகேஷனை ஏற்படுத்தி கொடுக்கறது. சிக்னலிங் சர்வர் ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ரௌசர்லேருந்து இன்னொரு ப்ரௌசருக்கு SDP அதாவது செஷன் டிஸ்கிரிப்ஷன் ப்ரோட்டோக்காலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். SDP ஒரு மெட்டா டேட்டா. இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஃபைல் சென்ட் பண்ண போகிறோம் அண்ட் இதோட IP அட்ரஸ் என்ன, எந்த போர்ட் ஃப்ரீயாக இருக்குது, எந்த போர்ட் வேலையை கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா யூசர் A யூசர் B கூட கனெக்ட் பண்ணணும்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே சிக்னலிங் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா யூசர் Aவோட பப்ளிக் IP அட்ரஸ் என்ன அண்ட் எந்த போர்ட் வழியாக கனெக்ட் பண்ணலாம்னு மெட்டா டேட்டா அதாவது SDPயை யூசர் Bக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சிக்னலிங் சர்வரை நம்ம ஓனாக தான் ஹோஸ்ட் பண்ணிக்கணும். நமக்கு தகுந்த மெத்தட்ஸில் சர்வரை ரெடி பண்ணி ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். ஐஸ் கேண்டிடேட்ஸ் இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்டராக்டிவ் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். 2 ப்ரௌசருக்கு இடையில் ஷார்ட்டஸ்ட் பாத்தை ஐடென்டிஃபை பண்ணி SDPயை ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஐஸ் கேண்டிடேட்ஸ் ரொம்பவே முக்கியம். ரியல் டைமில் நம்ம டிவைஸில் இருக்க ஃபயர்வால் பொதுவாக அவுட்டர் கனெக்ஷன்ஸை நம்ம டிவைஸோட கனெக்ட் பண்ண விடாது. ஃபயர்வால் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இருந்தாலுமே அதையும் மீறி கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் வீடியோ அண்ட் ஆடியோவை ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இங்கே தான் WebRTC என்ன பண்ணோம்னா ஸ்டன் சர்வருக்கு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும். ஸ்டன்னோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா செஷன் Traversal யூட்டிலிட்டிஸ் ஃபார் NAT. இந்த ஸ்டன் சர்வர் தான் ஐஸ் கேண்டிடேட்ஸை கேதர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த WebRTC டேர்மில் இதை ஆஃபர்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃபரை சிக்னலிங் சர்வர் ஹெல்ப்போட நம்ம எந்த யூசர் கூட கனெக்ட் பண்ணணுமோ அந்த யூசருக்கு இந்த ஆஃபரை சென்ட் பண்ணுவோம். இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ பார்க்கலாம். யூசர் A WebRTC யூஸ் பண்ணி யூசர் B கூட கனெக்ட் பண்ணோம்னா பேக்எண்டில் என்ன நடக்கும்னு இப்போ பார்க்கலாம். யூசர் A அதோட ஆஃபரை யூசர் Bக்கு சிக்னலிங் சர்வர் வழியாக சென்ட் பண்ணும். யூசர் B அதை ரிசீவ் பண்ணி அக்செப்ட் பண்ணும். அகெயின் யூசர் Bயில் ஸ்டன் சர்வருக்கு ரெக்வஸ்ட் நடந்து ஐஸ் கேண்டிடேட்ஸ்லாம் கேதர் ஆகும். இந்த ஐஸ் கேண்டிடேட்ஸ் கேதர் ஆகி அகெயின் இதே மாதிரி ஒரு ஆஃபர் ரெடி ஆகும். இந்த ஆஃபரை தான் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஆன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆன்சரை அகெயின் சிக்னலிங் சர்வர் ஹெல்ப்போட யூசர் Aக்கு சென்ட் பண்ணும். ஒன்ஸ் யூசர் A இதை ரிசீவ் பண்ணி அக்செப்ட் பண்ண உடனே கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். இந்த ப்ராசஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக யூசர் Aல இருந்து யூசர் Bக்கு வீடியோ அண்ட் ஆடியோ ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிடும். கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆன அப்புறம் இந்த சிக்னலிங் சர்வரோட ரெக்குயர்மெண்ட் தேவைப்படாது அண்ட் இந்த ஸ்ட்ரீம் டேரெக்டாக பியர் டு பியராக நடக்கும். ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா WebRTCன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். இதை யூஸ் பண்ணி நம்மளால் பியர் டு பியராக வீடியோ அண்ட் ஆடியோவை ப்ரௌசர்லேருந்தே ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். இங்கே ஒன்லி 2 யூசர் நடுவில் கனெக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு மட்டும்தான் சர்வர் தேவை. ஒன்ஸ் சர்வர் மூலியமாக கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இந்த சர்வரோட ரெக்குயர்மெண்ட் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பியர் டு பியர் கம்யூனிகேஷனாக தான் இருக்கும். இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுற ஆடியோ அண்ட் வீடியோ காலிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் இந்த WebRTC யூஸ் பண்ணி ரொம்ப பேசிக்கான ஒரு மெசேஜிங் சிஸ்டம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.